ஹலோ, பைனரி நம்பர்னா என்ன, டெசிமல் நம்பர்னா என்ன, என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குன்னு சொல்லுங்க. நிறையலாம் கூட சொல்ல வேண்டாம், ஒரு 3 சொல்லுங்க போதும். என்ன கேக்குற நீ? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கம்பைல்ட் அண்ட் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜஸ்? இது எதுக்கு என்கிட்ட கேக்குற? இது என்ன காலேஜா? அவன் ஸ்டூடெண்ட்னு நினைச்சிட்டியா? What is an array? What is variable? What is stat and queue? What is the difference between stat and queue? டேய், என்னாச்சு உனக்கு? என்ன பண்ற? அந்த क्वेश्चனை கூட விடுங்க. ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர் யாரு? கம்ப்யூட்டருக்குலாம் அப்பா அம்மா இருக்காங்களா என்ன? இந்த நக்கல்ல வேண்டாம், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது யாரு? இந்த பிரின்ஸ் சார்லஸா? ஒரு பேசிக் क्वेश्चन, அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா உங்க டிபார்ட்மெண்ட்ல கேக்குற क्वेश्चंस எல்லாத்துக்கும் எனக்கு தெரியணும்னு எதிர்பார்க்கறீங்க. அப்ப நடந்ததுக்கு பதில் அடியாது. நாங்க எல்லாருமா சேர்ந்து என்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம். அது முதல்ல ஒட்டு கேட்டதே தப்பு. ஒட்டி கேட்டோமா? நீங்க நடு வீட்டுல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தீங்க. சரி, நாங்க ஏதோ பேசிட்டு இருந்தோம், நீங்க அத கேட்டீங்க, விட வேண்டியதானே? அதுல ஏதோ ஒரு வார்த்தையை புடிச்சுக்கிட்டு உங்க மாமா அவ்ளோ பேசுறாரு, அவர் பேச்சு கேட்டுட்டு நீங்க என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அது சும்மா விளையாட்டுத்தனமா தான். அடுத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றது என்ன விளையாட்டுத்தனம்? இப்ப ரூம்ல வச்சு உங்களுக்கு கேள்வி கேட்டதெல்லாம் வெளியில வச்சு கேக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு ப்ரூவ் பண்றதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. ப்ளீஸ் விட்டுரு. வீடு தானே இது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது பேசதான் செய்வாங்க, சிரிக்கதான் செய்வாங்க. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் எடுத்துக்கிட்டு வராது. எப்படிங்க? எப்படி நீங்க எல்லாரும் முன்னாடி என்ன கேள்வி கேட்பீங்க? மாமா சொன்னாரு கேட்டேன். உங்க மாமா உங்களை என்கிட்ட கேள்வி கேட்க சொன்னதே தப்பு. அதுக்கு முன்னாடி பேசுனது எல்லாமே தப்பு. மாமா தப்பா எல்லாம் பேச மாட்டேன். என்ன பேசினாலும் கரெக்டா தான் இருக்கும். சும்மா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காது. இப்படி போடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றேன்? ஏன் போடக்கூடாது? எனக்கு பிடிக்கல. உனக்கு என்னதான் பிடிச்சிருக்கு? என்ன பிடிக்கல? என் வீட்டை பிடிக்கல, என் மாமாவை பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. நொய்யின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கு. உங்க மாமா பேசினது தப்பு. அவர் கேரக்டரே அப்படித்தான். உனக்காலாம் மாத்திக்க முடியாது. அதுவும் இல்லாம அவர் பேசுனது எனக்கெல்லாம் தப்பா தோணும். இந்த டவலை தூக்கி அதுல போடுங்க. எதுக்கு இப்ப மாத்தி மாத்தி பேசுற? உனக்கு டவல் பிரச்சனையா இல்ல என் மாமா பிரச்சனையா? ரெண்டுமே தான் பிரச்சனை. இத பாருங்க மேடம், இது என் வீடு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் ஃபேமிலி ஆளுங்க. சும்மா நீ மாறு, உன் வீட்டு ஆளுங்களை எல்லாம் மாத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முடிஞ்சா நீ மாறு. டீச்சரை கல்யாணம் பண்ண என்ன நடக்கும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப நம்பல, இப்பதானே தெரியுது. ஏய் ராஜி, நீ என்னடி எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்திருக்க? கதிர் என்ன பண்றான்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் சென்னையில தான் இருக்கான். அவன் சென்னையில என்னடி பண்றான்? இளநீ வாங்கிட்டு இருந்தான். அது கதிர் தான், எனக்கு நல்லா தெரியும். அக்காக்கு காமிக்கிறதுக்குள்ள அவன் காணாம போயிட்டான். ஏண்டி நீ அவனுக்கு போன் போட்டு பேசுனியா? பேசினது அவன் என்னென்னமோ சொல்லி சமாளிக்க தான் பாக்குறான். அவன் சொல்றது செய்யறது எதுவுமே சரியில்லை. ஹலோ கதிரு, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், நீ உண்மையை சொல்லணும். செந்தில் நீ தஞ்சாவூருக்கு போயிருக்கேன்னு சொன்னா, ராஜி உன்னை சென்னையில பார்த்ததா சொல்றா. எதுடா உண்மை? நீ இப்ப எங்க இருக்க? நான் சென்னையில தான் இருக்கேன். அப்ப ராஜி பார்த்தது ஒண்ணுதானா? ஆமாமா, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் ஒருத்தருக்கு உடம்பு சரி, அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் சென்னை வந்திருக்கேன். அவரு டிராவல்ஸ்ல என்னோட ரெகுலர் கஸ்டமர். அவரை கூட்டிட்டு தான் நான் சென்னைக்கே வந்தேன். எக்ஸாம் எழுத போகும்போது கூட வர முடியலன்னு ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணாமா. இப்ப வேற ஒருத்தர் கூட சென்னை வந்திருக்கேன்னு அவகிட்ட சொன்னா கண்டிப்பா வருத்தப்படுவா. அதான் சொல்லல. நான் கூட்டிட்டு வந்தவருக்கு பசங்க கூட யாரும் இல்ல. அவரை தனியா விட்டுட்டு 5 நிமிஷம் இங்க அங்கன்னு கூட நகர முடியாது. ராஜி கிட்ட சொன்னா அவ உடனே வந்து பாக்கணும்னு சொல்லுவா. அது முடியாதுன்றதுனாலதான் நான் போய் சொன்னமா. நான் போனை வைக்கிறேன்டா. எங்க போன? இதோ போன் பேச தான் போனேன். அம்மா தான் கூப்பிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க அம்மா? சும்மா பேசிட்டு இருந்தாங்க. உங்க தங்கச்சி என்கிட்ட காலையில சீக்கிரமா எழுப்பி விட சொல்லி கோமதி அம்மா சொன்னாங்க. நான் போய் எழுப்பலான்னு போனா அவங்க நடுவுல படுத்திருக்காங்க. 2 மருமகளும் லெஃப்ட் அண்ட் ரைட்ல படுத்து அவங்கள கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கே செம்ம கியூட்டா இருந்துச்சு. அவங்கள பார்த்தா மாமியார் மருமக மாதிரியே தெரியல. ஒரு அம்மாவும் 2 பொண்ணு மாதிரியும் தானே இருக்கு. எனக்குமே அப்படிதான் தோணுது. எதுக்கு இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சீங்க? வாக்கிங் போலாமேன்னு தான். குன்னக்குடியில நீங்க வாக்கிங்லாம் போவீங்களா? ஆனா நீங்க வேற. போகணும்னு ஆசைதான், ஆனா கிளம்புற அன்னைக்குதான் மழை வரும். இன்னொரு நாள் பார்த்தா ரோட தோண்டி போட்டுருவாங்க. இன்னொரு நாள் வீட்டு வேலை இருக்கும். என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நானும் ஒரு நாள் கிளம்புனேன். அன்னைக்குன்னு பார்த்து வாக்கிங் போன ஒரு பொம்பளை கழுத்துல இருந்து செயினை அறுத்துட்டாங்கன்னு நியூஸ் வந்துச்சு. ஆக மொத்தம் நீங்க வாக்கிங் போறதில்ல. அப்படிலாம் இல்ல. கொல்லப்புறத்துல ஒரு அரை மணி நேரமாவது எப்படியாவது நடந்துருவேன். ஆமா, நீங்க யார் யார் வாக்கிங் போவீங்க? இவரு நடக்க போவாரு, சுரேஷ் ஜிம்முக்கு போவான், இதோ என் புது மருமவ ஓடுறதுக்கு போவா. ராஜி, நீ வாக்கிங் வரியா? வரேன். ஏமா மலரு, நீயே? ஐயோ, நான் வரல அத்தை. இவ வந்துட்டா வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது? எங்க ஒரு நாள் என் கூட வரட்டுமே? இல்ல வேணாம், நீங்க போயிட்டு வாங்க. ஏய் மீனா, நீ வா. காலையில எழுந்த உடனே நடக்கிறதுலாம் எனக்கு செட் ஆகாத அத்தை. இவ ஒருத்தி. நான் மலரக்கா கூட கிச்சன்லயே இருந்துக்கிறேன். அவங்க காஃபி போட்டா நான் சக்கரை போடுறேன், சட்னி அரைக்கிறாங்களா தேங்காய் துருவி கொடுக்கறேன். அப்ப சரி, நானு மதி ராஜி
அண்ணன் கூட வாக்கிங் போறோம். என்னது ஏன் கூடயா? எதுக்குங்க தேவையில்லாத வேலையெல்லாம்? ஏங்க நீங்களும் வரலால சேர்ந்து? இல்ல இவளால எல்லாம் முடியாது. இவளுக்கு ஏற்கனவே மூட்டு வலி. அதென்ன ஆனா உன்ன எல்லாரும் எனக்கு மூட்டு வலின்னே சொல்லிட்டு இருக்கீங்க? உண்மைதானே அது? நடக்க முடியாத அளவுக்கெல்லாம் எனக்கு ஒண்ணும் மூட்டு வலி இல்ல. இன்னைக்கு நானும் வரேன். அதென்ன வாக்கிங் அப்படி ஒரு விஷயமானு நானும் பாக்குறேன். ஆனா ரொம்ப தூரம் நடப்பேனான்னு எனக்கு தெரியல. ஒரு 15 நிமிஷம் இல்ல 20 நிமிஷம் நடக்கலாம். இத பாருங்க, பேசிக்கிட்டே நடந்தோன்னு வச்சுக்கோங்க, அலுப்பே தெரியாதாமா. வாங்க போயிட்டு வந்துடலாம். நீ படிச்சதெல்லாம் குன்னக்குடி தானடா? ஆமாக்கா, கதிர் படிச்சது அவனும் குன்னக்குடியில தான். எப்போல இருந்து ஐபிஎஸ் ஆகணுங்கிறது உன் ஆம்பிஷன்? அதுவா, சின்ன வயசுல இருந்தே அதான் ஆம்பிஷன். காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான ப்ரிப்பரேஷனை மெதுவா ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஒரு குட்டி பிரேக் எடுத்தேன். அதுக்கப்புறம் கதிரை கல்யாணம் பண்ணதும் அவன் என்ன நிறைய மோட்டிவேட் பண்ணான். பிரிலிமினரி எக்ஸாம் முடிச்சிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் நமக்காக சப்போர்ட் பண்ற மாதிரி மாமியார் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம்ல. ஆமாக்கா. அக்கா வாங்கக்கா, வேகமா வாங்க. என்னால முடியலங்க. ஐயோ, உங்களால முடியும், முயற்சி பண்ணுங்க. வாங்க. உங்க மருமக வாக்கிங்லாம் போவாளா ஊர்ல? வாக்கிங்கா? நீங்க வேற என்ன, கிரவுண்ட்ல ஜாகிங் போய் எக்ஸசைஸ்லாம் கூட பண்ணுவா. ஐபிஎஸ் ஆகணும்னா உடம்ப நல்லா பாத்துக்கணும்ல. பொம்பளைங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் தேவையே இல்ல. வீட்டு வேலையை ஒழுங்கா பார்த்தாலே போதும், எந்த வியாதியும் வராது. அட நீங்க வேற என்ன, பொம்பளைங்களுக்கு பாதி வியாதி வர்றதே வீட்டு வேலை பாக்குறதுனாலதான். கிச்சன்லயே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்னா தெரியும் முதுகு வலினா என்னன்னு. மதி என்ன வீட்டு வேலைய பாக்குறா? ஆனாலும் சொல்ல கேட்காம வாக்கிங் ஜாகிங்னு போயிட்டு தானே இருக்கா. ஏங்கா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்னுட்டு தானே பாடம் எடுக்கிறா. யாரு அந்த டெம்பரரி வேலைக்கு யார் இவள போக சொன்னது? என்னங்க நீங்க, டெம்பரவரியோ நிரந்தரமோ, பொம்பளைங்களுக்கு வேலை முக்கியம். அதே மாதிரி உடம்ப பாத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லன்னா 40 வயசுல நம்மள மாதிரி ஆயிடுவாங்க. ஏங்க, முடிஞ்சா மலர கூட மதி கூட நடக்க சொல்லுங்க. ஐயா அதெல்லாம் முடியாது. நீங்க என்னதான் சொன்னாலும் பொம்பளைங்களுக்கு வீட்டு வேலை தான் பெரிய எக்ஸசைஸ். எனக்கு போன்ல மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு. என் ஃப்ரெண்ட் அனுப்பி வச்சான். ஏதோ ரிசர்ச் எல்லாம் இருக்காமே. என்ன பொம்பளை நான் சொல்றேன், அத கேட்க மாட்டேங்கிறீங்களே. உங்க ஃப்ரெண்ட் அமிச்சத பெருசா சொல்றியா? என்னத்த உங்களை போய் நான் சொல்ல. உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். உங்க அத்தை என்ன இந்த போடு போடுறாங்க? அத்தை எப்பவுமே அப்படிதான், பக்திலாம் ஆகிருக்க வேண்டியவங்க. வா மீனா, இந்த காஃபி குடி. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரையும் கவனிச்சுக்கும் போது நம்மளையும் நாம கொஞ்சம் கவனிச்சுக்கணும்க்கா. எங்க அத்தை மாதிரி இருக்கணும். அவங்க வேலையும் செய்வாங்க, போட அவங்களையும் பாத்துப்பாங்க. எல்லார்கிட்டயும் வேலை வாங்கவும் செய்வாங்க. நீங்க என்னடானா தனியாவே கிச்சன்ல கஷ்டப்படுறீங்க. நான் உதவிக்கு கூப்பிட்டா யாரு வருவாங்க? வர வைக்கணும்க்கா. உங்களுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சா? அதெல்லாம் நிறையவே இருந்துச்சு. நல்லா சாரி கட்டிக்கிட்டு ஹேண்ட்பேக் மாட்டிக்கிட்டு வேலைக்கு போற மாதிரி நிறைய கற்பனை பண்ணுவேன். தினமும் ஒரு புடவைக்கு மேட்சிங்கா பிளவுஸ் போட்டு 2 வீலர்ல வேலைக்கு போகணும்னு கொள்ள ஆசை. ஆனா நடக்கல. இனிமேலாவது நடக்குமா? பாப்பா கொஞ்சம் வளர்ந்தப்புறம் வேணா முயற்சி பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம்னா ஒரு 7-8 வருஷம் கழிச்சு. அப்பெல்லாம் யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்களே. நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம்னு மாப்பிள்ள சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்லையே? கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டா யாராவது மாட்டேன்னு சொல்லுவாங்களா? போயிட்டு வந்துடலாம். பாக்கியராஜ், பூசாரியோட நம்பர் தரேன். அவர்கிட்ட பேசி பூஜைக்கு வேண்டிய சாமான் எல்லாம் வாங்கி வைக்க சொல்லு. சரிப்பா. அன்னைக்கு மாதிரியே வேன் பிடிச்சிருஎன்ன? சரிம்மா. சுரேஷோட கல்யாணத்துக்காக நாம வேண்டிக்கிட்டது தானே. அதனால மதியோட அம்மா அப்பாவையும் கூப்பிடணும். மதி அப்பாவுக்கு தான் உடம்பு முடியாம இருக்காரு, வருவாங்களா? அவங்க வர்றாங்களோ இல்லையோ அத பத்தி நமக்கு கவலை இல்ல. ஒரு மரியாதைக்காக கூப்பிட்டுருவோமே. என்ன மதியோட அம்மா அப்பாவை கூப்பிடுறீங்க, மலரோட அம்மாவை கூப்பிடல? அவங்களும் உங்களுக்கு சம்மந்தி தானே? என்ன சம்மந்தி? உங்களுக்கு எந்த கதை இந்த அளவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா எங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாதுன்னா என்ன? ஏதாவது பரம்பரை பகையா என்ன? இல்ல சொத்து தகராறா? பாக்யராஜோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியுங்க. சின்னஞ்சிறுசுங்க ஆசைப்பட்டுடுச்சு, கல்யாணமும் பண்ணிக்கிச்சுங்க. அதுக்கு அவளோட அம்மா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கும் எங்களுக்கும் ஆகாதுன்னு சொன்னா விட்டுடுங்களேன். அது என்ன ஆகாது போகாதுன்னு நீங்க வேற. ஒரு நல்லது கேட்டதுக்கு வர்றதுக்கு தானே சொந்த பந்தம்னு இருக்காங்க. அவங்கள எதுக்கும் நீங்க சேர்த்துக்கலன்னா எப்படிங்க? விடுங்க நீங்க. அவங்க வந்தா தங்கராஜ் மாப்பிளைக்கு பிடிக்காது. இத பாருங்க, எல்லார பத்தியும் யோசிக்கிறீங்க, மலர பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு. எங்க அம்மா எதிர் வீட்டுல தான் இருக்காங்க. ஆனா எங்க அம்மாவோட போய் பேச முடியாது, பார்க்க முடியாது. ஒரு விசேஷத்துக்கு எங்க அம்மாவை என்னால கூப்பிட கூட முடியாது. என் அம்மா என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அம்மாவோட பேசாம இருக்கிறதோட வலி, தோணும் போதெல்லாம் அம்மாவை பார்க்காம இருக்கிறதோட வலி, இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியுங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இத பாருங்க, எல்லாரும் வந்து நிக்கும் போது இவ அம்மா மட்டும் வரலன்னா இவ மனசு என்ன பாடுபடும் தெரியுமா? சொன்னா கேளுங்க. அத்தைய கூப்பிடலாமா? என்னங்க, என்னோட வலிய பத்தி சொல்லியும் கூட எதுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க? இது பாருங்க, 2 நாட்டுக்கு நடுவுல அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதுவும் ஒரு நாள் முடிவுக்கு வருதுங்க. வீட்டு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வராதா? சரி சரி. மலரு அம்மா,
உங்க அம்மா போன் நம்பரை கொடு. இந்தாம்மா நீயே போட்டு கொடு. நீங்க கூப்பிட போறீங்களா? என்னங்க நீங்க? நான் எப்படிங்க கூப்பிட முடியும்? ஹலோ ஹலோ, என் பேர் கோமதிங்க. உங்க சம்பந்தி வீட்டுக்காரங்களோட சொந்தக்காரங்க. நான் யார் என்னன்னு நாளைக்கு என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க. இப்ப உங்க சம்பந்தி உங்ககிட்ட பேசணுமாங்க? ஐயோ, நான்லாம் பேச மாட்டேன். என்னங்க இது? இருங்க, ஒண்ணும் இல்ல, குலதெய்வம் கோவிலுக்கு உங்களை கூப்பிடணுமா? இருங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. தரேன், ஒரு நிமிஷம் இருங்க. கோயிலுக்கு வர சொல்லி கூப்பிடுங்க. இந்தாங்க, நீங்களே பேசுங்க. அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல, இனிமே என்ன பண்ண முடியும்? கோயிலுக்கு கூப்பிட்டு பேசு. நான் லக்ஷ்மி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். நாளைக்கு வீட்ல எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். அதுக்கு கூப்பிடதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க அவசியம் வரணும். நான் கண்டிப்பா வரேன். சரி, நான் வச்சிடுறேன். இது பாருங்க, நாளைக்கு அவங்க வரும்போது நீங்க நல்லா பேசணும், சரியா? இப்படி ஒரு பொண்ணை பெத்து உங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பியிருக்காங்கல்ல, அதுக்காகவே நீங்க அவங்களை நல்லா நடத்தணுங்க. மலர்மா, என்னாச்சு? ஏமா அழுவுற? எனக்கு அப்பா இல்ல, அம்மாவும் தம்பியும் மட்டும்தான் இருக்காங்க. எனக்கு என் அம்மாவும் தம்பியும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நான் உயிர். நான் கல்யாணம் ஆனதுல இருந்து அவங்க கிட்ட நான் சரியா பேசுறது கூட கிடையாது. அம்மாக்கு ஒரு காய்ச்சல் தலைவலினா அங்க போய் உட்கார்ந்து பாத்துக்கிட்டது கூட கிடையாது. தம்பி கூட உட்கார்ந்து அவன் வாழ்க்கை எப்படி போகுது, என்ன பண்ண போறேன்னு இப்படி எல்லாம் நான் பேசி தெரிஞ்சுக்கிட்டது கூட கிடையாது. அவங்களுமே நினைச்ச நேரம் இங்க வந்து என்ன பார்க்கவும் முடியாது. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இங்க எவ்வளவு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அது எதுக்குமே என் அம்மாவை யாருமே கூப்பிட்டதே இல்ல, எதுக்குமே கூப்பிட்டது இல்ல. இப்ப கூட அம்மாவோட 60வது பிறந்த நாளுக்கு வந்தாங்க. அவமானப்பட்டுதான் போனாங்க. சுரேஷ் கல்யாணத்துக்கு கூட விருப்பம் இல்லாம வேற வழி இல்லாம தான் கூப்பிட்டாங்க. இந்த வீட்ல இருந்து எந்த மரியாதையும் இல்லாத என் அம்மாக்கு போன் பண்ணி கூப்பிட வச்சிட்டீங்க. முதல் தடவையா மரியாதையா நடந்து வச்சிட்டீங்க. இன்னைக்காச்சும் நடக்கும்னு நினைச்ச விஷயத்த நீங்க நடத்தி காட்டிட்டீங்க. இது பாரு, நான் பெருசா எதுவும் பண்ணலையேம்மா. உங்களுக்கு அது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு பெரிய விஷயம். எங்க அம்மாக்கு அது பெரிய விஷயம். எங்க அம்மா இப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க தெரியுமா? ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. மலரு, நீங்க கொடுத்த இந்த சந்தோஷத்தை நான் என் ஆயுசுக்கு மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றிமா. மலரு, நாளைக்கு கோவில்ல என்ன நடக்கும்னு தெரியாது. என் அம்மா கிட்ட முகம் கொடுத்து பேசுவாங்களான்னு தெரியாது. தங்கராஜ் அண்ணன் என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. ஆனா என் அம்மா தலை நிமிர்ந்து வருவாங்க. நீங்க கூப்பிட்டுதான் நான் வந்தேங்கிற நினைப்போட பயப்படாம வருவாங்க. அது போதுமா எனக்கு. ரொம்ப நன்றிமா. மலரு, இது பாரு, அழக்கூடாதுமா. சரி சரி, போய் முகம் கழுவிட்டு வா, போ. சின்ன விஷயம் தாமா, ஆனா அது நடக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அத நீதான் நடத்தி கொடுக்கணும் பாக்யராஜ். உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு தானே அவளை நீதானப்பா பத்திரமா சந்தோஷமா பாத்துக்கணும். இத பாருப்பா, உங்க அப்பா அம்மாவை எம்பிட்டு நல்லா பாத்துக்கிறா. 24 மணி நேரமும் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. அம்பிட்டு பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்கா. திருப்பி அவ அம்மாவை அந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கணும்னு அவ எதிர்பார்க்கல. அவ அம்மாவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை தான் அவ கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறா. அது தப்பு இல்லல்லப்பா, தப்பு இல்லல்ல. இத பாருப்பா, உன் வீட்டு நிலைமை எனக்கு புரியுது. எதுக்கு உங்க அப்பா அம்மா அப்படி நடந்துக்கிறாங்க, நீயே அப்படி இருக்கேன்னு எனக்கு புரியுது. ஆனா என்னென்னமோ நடந்துருச்சு. உன்னை கேட்காம உனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணது உங்க அப்பா அம்மாவோட தப்பு. அது மட்டும் இல்லாம உன் மனசுல நீ என்ன நினைக்கிறேன்னு தெளிவா சொல்லாம அப்படியே இருந்ததுதான் நீ பண்ண பெரிய தப்பு. இத்தனை வருஷம் நடந்தது என்னன்னு புரிஞ்சுக்காம கோவத்திலேயே இருக்கிறது தான் உங்க வீட்டு மாப்பிள்ளையோட மிகப்பெரிய தப்பு. எல்லாரும் செஞ்ச தப்புக்காக மலருங்கிற ஒத்த ஆள் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? பாக்யராஜ் பாவம், அந்த புள்ள ரொம்ப பாவம். இது பாரு, அவ இடத்துல மட்டும் வேற யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், யோசிச்சு பாரு. அவளா இருக்க போய் அமைதியா இருக்கா. அதுக்காக அவ மனசுல வேதனை இருக்காதுன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்பா, கொஞ்சமெல்லாம் நீ மலர் கூட நிக்கலாம்லப்பா. சரி, நீ போ. பாவம் அழுதுகிட்டு நிப்பா. நீ கொஞ்ச நேரம் அவ கூட இரு. நாளைக்கு கோவில்ல வச்சு அவ அம்மா அவமானப்படுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும் அவளுக்கு. அதெல்லாம் நடக்காதுன்னு நீ நம்பிக்கையை கொடுக்கணும், சரியா? இத பாரு, நம்பிக்கையை கொடுத்தா மட்டும் போதாது, அதை நீ காப்பாத்தி ஆகணும். புரியுதா? சரிம்மா. போ, நல்ல புள்ளல. ரொம்ப நன்றிமா. நன்றி எல்லாம் வேண்டாம், நீ அவளை நல்லா பாத்துக்கோ. சரி. போ.